மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. 7 தொடங்குகிறதே, எப்படி அற்புதமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். விரயச்சனியாக இருந்தாலும் கூட உங்களை பொறுத்தவரை லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர், தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி. எனவே தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். குடும்பத்திலே நன்மைகள் நடைபெறும். விரயச்சனி என்பதனாலே சுப நிகழ்வுகள் நடைபெறும். கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். 7, 9, 11 ஆகிய 3 இடங்களை குரு பகவான் ஆரம்பத்திலே பார்க்கின்றார். எனவே களத்திரத்தோடு ஒற்றுமைகள் நிலவும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். தந்தை வழியில், பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம். அதற்கு பின்னாலே குரு கடகராசிக்கு வருகின்ற பொழுது 8, 10, 12 ஆகிய 3 இடங்களை பார்க்கின்றார். சிம்மத்துக்கு வருகின்ற பொழுது 1, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். எனவே சிம்மகுருவின் சஞ்சார காலத்தில் மிக அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். அயல்நாடு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோகத்திலே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தலைமை பதவிகள் கூட தானாகவே வரலாம். என்ன இருந்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வேண்டிய பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு சென்று கற்பக விநாயகப் பெருமானை கைதொழுது வழிபட வேண்டும். அற்புதமான பலன் கிடைக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்குவதும் நல்லது.